ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச சேமியா உப்மா எப்படி ஸ்பைஸியாக ரொம்ப ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்குங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நமக்கு மசாலாலாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்புறம் இது கூட அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. நமக்கு இப்போ மசாலாலாம் எண்ணெய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். நமக்கு சேமியா உதிரி உதிரியாக வர்றதுக்காக நம்ம இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணலாம். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஏற்கனவே சேமியாவை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிட்டேன். சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டால் நமக்கு நல்லா உதிரி உதிரியான சேமியா நமக்கு கிடச்சிரும். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சேமியாலாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக பன்னீரை ஆயிலில் ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். அது உங்கள் விருப்பம். நீங்களும் விருப்பப்பட நீங்களும் இது கூட பன்னீர் இல்லைனா ஆயிலில் ஃப்ரை பண்ண எக்கு இது கூட சேர்த்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ சேமியா உப்மா சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.